இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை அப்பா அந்த வருடத்தில் ஆண்டவரப்பா கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தாவை நம்முடைய பாதத்தில் அமரும்படிக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். எத்தனையோ ஹல்லேலூயா போராட்டங்களின் மத்தியிலே தேவன் நாம் இன்றைக்கும் நிலைத்திருக்கும்படிக்கு நாம் நிற்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி கர்த்தர் வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு போதுமானவராகவே காணப்பட்டார். ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாக அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நம் மத்தியிலேயே வாசமாயிருந்து நம்மை வழிநடத்தி வந்த தேவன், நம்முடைய தேவன். அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரை நம்முடைய பாதத்தில் ஆண்டவரை அப்பா வந்து ஆண்டவரை உண்மை துதிக்கும்படிக்கு ஆண்டவரை நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரை அப்பா. இக்கட்டான நிலைமைகளிலும் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. பயங்கரமான பாதைகளிலும் ஆண்டவரை அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே எண்ணினது போல இல்லாத நேரங்களிலும் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீரோ ஆண்டவரை உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரை அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருந்தீரே. எங்களை அழைத்த தேவன் ஆண்டவரை நீர் உண்மை உள்ளவராகவே இருந்தீரே. அதனால் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா, உம்மை போல ஒரு தேவன் வேறு யார் உண்டு ஆண்டவரை? ஆண்டவரை அப்பா ஹல்லேலூயா. எங்களை தூக்கி சுமந்து வருகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரை அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பட்சி கர்த்தாவே அப்பா தன்னுடைய குஞ்சுகளை ஆண்டவரை அப்பா ஹல்லேலூயா சட்டைகளின் மேல் சுமந்து செல்வது போல் ஆண்டவரை நீர் எங்களை சுமந்து வந்த தேவன் அல்லவா அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற கேடகமாக நீர் காணப்பட்டீரே. அதனால் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வருடத்தில் கடைசி வாரம் வரைக்கும் ஆண்டவரை அப்பா எங்களை வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரை. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்த தேவன். உம்மை தவிர வேறு ஒருவரும் எங்களோடு கூட இருக்கவில்லை என்று சொல்லி சொன்னது போல ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களை மீண்டுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. முடிவு பரியந்தம் எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரை. வருகிற வருடத்திலும் அதே போல ஆண்டவரை வழி நடத்துவது மாத்திரமல்ல ஆண்டவரை அப்பா, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவரை நீர் கர்த்தாவை விசாரிக்கிற தேசமாக அந்த பரம கானான் தேசத்தின் வாழ்க்கையை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. இந்த நேரத்தில் உண்மை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறது நேரத்தில் உண்மை துதித்து மகிமைப்படுத்தும்படிக்கு உண்மை ஸ்தோத்திரிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரை அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரை. தொடர்ந்து கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே தொடர்ந்து ஆசீர்வதித்து தார். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கூட அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி உள்ள இதயத்தோடு கூட கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையில் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை மறவாமல் நம்மை வழி நடத்தின தேவனை நாம் துதித்து பாடும்படிக்காக ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாடலின் ராகத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பாடலை நாம் அந்த வீடியோ லிங்கை உபயோகப்படுத்தி நாம் அதோடு சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் நன்றி உள்ள இதயத்தோடு கூட நம்முடைய எதிர்காலமும் அவருடைய கையில் இருப்பதை நாம் உணர்ந்தவர்களாக, வருகிற வருடத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஆசீர்வாதமாய் தருவார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நாம் இரண்டாவதாக சந்தோஷமாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்கிற பாடலையும் நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே என்னதான் இருந்தாலும் நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார்.
அவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு பின்பாக நாம் கர்த்தருடைய பாதத்தில் நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி அவரை துதிப்போம். ஆண்டவரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் செய்த எண்ணிருந்த நன்மைகளுக்காக, எண்ணில்லா நன்மைகளுக்காக, அவர் நம்மை பாதுகாத்து வந்ததற்காக, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை தாங்கி கொண்டவராக, நாம் முறிந்து விழுந்து விடாதபடிக்கு, நாம் எழுந்து நிற்கும்படிக்கு செய்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்திரித்து வருகிற வருடத்தையும் கர்த்தர் அப்படியே நமக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக அதையும் விட நன்மையான பாதையிலே ஹல்லேலூயா இன்னும் மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த உலகத்தின் நன்மைகளினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கும்படிக்காக கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து பெருகத்தக்கதாய் நாம் வாஞ்சியோடு கூட ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டுமே, அந்த ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய் அதற்காக நாம் ஜெபித்து நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படிக்காய், நீதியின் மேல் நீதி செய்யும்படிக்காய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தருடைய ஆலோசனைகள் நிலைநிற்கிற ஆலோசனைகள். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி நடத்துவாரானால் அந்த பாதை அது நிலை நிற்கிற ஒரு பாதை என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காய் இந்த நாளிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய எதிர்காலங்களை குறித்து அநேக காரியங்களை யோசிக்கலாம். நிறைய யோசனை, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி புது சிந்தனைகள், பழைய சிந்தனைகளில் மாறினது புது சிந்தனைகள் என்று சொல்லி அநேக சிந்தனைகள் இருக்கலாம். அப்படி எவ்வளவு சிந்தனைகள் இருந்தாலும் நமக்கு நிலை நின்று நடக்கப் போகிற ஒரு சிந்தனை, அது கர்த்தருடைய யோசனை. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். வேறு ஒரு ஆலோசனைகள் எந்த காரியங்களும் அது நிலை நிற்கிறதா இருக்காது. பார்ப்பதற்கு விசேஷித்த ஆலோசனை போல தோன்றலாம், ஆனால் அது நிலை நிற்காது. அது ஏமாற்றத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு போய்விடும். ஆனால் கர்த்தருடைய யோசனைகள் நிலை நிற்கும். இந்த நாளிலே கர்த்தருடைய யோசனைகளிலே நிலை நிற்கும்படிக்காக இந்த வருகிற வருடத்தில் நாம் கர்த்தருடைய யோசனைகளை கேட்டு, கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்கும்படிக்காக, நாம் உறுதியுள்ளவர்களாக, நம்மை அசைக்க முடியாதவர்களாக நாம் நிற்கும்படிக்காக இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலோசனைகளை குறித்து நாம் தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் யாருடைய யோசனையின்படி நடப்பது, நாம் யாருடைய யோசனைப்படி நடந்து நாம் பிழைப்பது என்று சொல்லி கேட்போமானால் நாம் கர்த்தருடைய யோசனைகளின்படி நடக்க வேண்டும். அதிலே நாம் நிலைக்கலாம், அதிலே பிழைப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலே கர்த்தருடைய யோசனைகளை குறித்து ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய யோசனை அது யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால், இங்கே சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது சங்கீதத்தில் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நமக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், எனக்கு செய்வார், நம் ஒவ்வொருவருக்கும் செய்வார். அவர் ஆலோசனை சொல்லுகிற தேவன். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி,
நீங்கள் ஆலோசனை வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் சரி, நினைக்காவிட்டாலும் சரி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுவார், அவர் செய்வார், அவர் நடத்துவார். அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய பிதா, அவர் நம்மை உண்டாக்கினவர். அவர் நமக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு என்று சொல்லி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சை உள்ளவராக நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்று சொல்லி அவரை குறித்து அறிந்திருக்கிறோம். எனவே அவர் நம்மை கரம் பிடித்து போதித்து நம்மை நடக்க வேண்டிய வழியை காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே சங்கீதம் 32 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் கூட அவர் கடிவாளம் போட்டாவது அவர்களை கேட்க வைப்பார். ஹல்லேலூயா. கடிவாளம் போட்டால் ஒழிய தான் கிட்ட சேராத அந்த கோவேறு கழுதையை போல குதிரையை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுவார், அதை கேட்க வேண்டும். கேட்காவிட்டாலும் அவர் சொல்லுகிற தேவனே. அவர் கடிவாளம் போட்டு நாம் எந்த பக்கமும் முற்பக்கமும் பிற்பக்கமும் நெருக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர் ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை கேட்பது எவ்வளவு நன்மை! ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பது எவ்வளவு நன்மை! நம்முடைய வாழ்க்கை நிலைப்படுவதற்கு அது பிரயோஜனம் உள்ளதல்லவா? எனவே நாம் அப்படி பிரயோஜனமான ஆலோசனை, ஆண்டவர் நமக்காய் கொடுக்கிற ஆலோசனை, நம்மேல் கண்ணை வைத்து பார்த்து நமக்கு என்று சொல்லுகிற ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனைகளை நாம் கேட்போமாக. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஆலோசனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அவருடைய ஆலோசனையை நம்புகிறவர்கள் உண்டு, அவருடைய ஆலோசனையை நம்பாமற் போனவர்களும் உண்டு. நம்பினவர்கள், தேவன் சொன்ன ஆலோசனையை அப்படியே நம்புகிறவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இங்கே உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் அந்த கப்பல் பிரயாணத்திலே யூரோக்ளிதோன் என்கிற அந்த பெருங்காற்று உண்டான நாளிலே அவன் தேவன் மேல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைகளை நம்புகிறதிலே அவர் எப்படி காணப்பட்டார் என்று சொல்லி நாம் இங்கே அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அந்த யூரோக்ளிதோன் என்கிற பெருங்காற்று உண்டான நாளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அதில் பவுல் அப்போஸ்தலனுக்கு அங்கே அந்த கப்பலிலே இருந்த நாளிலே அவருக்கு நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். அநேக நாளாய் கடலிலே கப்பலில் போகும் பொழுது அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று என்று சொல்லி நம்புவதற்கே வழி இல்லை. எப்படி பிழைப்போ என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. தேவன் அவனோடு சொல்லி இருக்கிறார், நீ ரோமாபுரியிலே போய் ராயனுக்கு முன்பாக நீ என்னுடைய சாட்சியை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று, அந்த பாதையிலே அற்று போயிற்று. ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ராத்திரியிலே அவனுக்கு தரிசனமாகி தேவதூதன் அவனோடு கூட பேசினதை, நீ நிச்சயமா ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உறுதிப்படுத்தி சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, நீ ஒருவரும் இந்த கப்பலில் இருக்கிறவர்கள் ஒருவரும் மரிக்க மாட்டார்கள், ஒருவரும் தவறி போவதில்லை என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டது. அதை கேட்ட அந்த பவுல் அப்போஸ்தலர் அங்கே 25வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொல்லுவதில் நம்பிக்கையாயிருக்கிற ஒரு அனுபவம், அவருடைய ஆலோசனைகள், அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், எப்படி செய்ய வேண்டும், என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் அப்படியே நம்பும்படிக்காக அங்கே நம்பி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அங்கே கப்பலில் இருந்த ஒருவருக்கும் இல்லாமல் போன நாளிலும் கூட
இவன் தேவனுடைய தூதன் சொன்ன காரியத்தை அப்படியே நம்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனையை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவோமாக. தேவன் காட்டின வழியிலே நாம் போகும்போது அவர் நம்பிக்கை அற்று போகிற நிலைமையாக இருந்தாலும் கூட அவருடைய ஆலோசனை வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாமல் போகிற நாளிலே நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்திருக்கிறேன். அநேக நாட்கள் அனுபவித்திருக்கிறேன். என்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செய்வோம் என்று சொல்ல முடியாத அன்றைக்கு தேவனுடைய ஆலோசனை உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை நமக்கு உண்டாகும். அந்த ஆலோசனை நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லுகிற இடத்துல தேவன் பெரிய நம்பிக்கையை, அசைக்க முடியாத நம்பிக்கையை, அப்படியே நடக்க போகிற நம்பிக்கையை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் அதிசயமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அங்கே ஒரு பாடல் கூட பாடுவது உண்டு. ஹல்லேலூயா. இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன், இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன் என்று சொல்லி அங்கே ஒரு பாடல், நான் பழைய ஒரு பாடல் உண்டு. அதை நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலும், காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும், இயேசு பாதை காட்ட சற்று மஞ்சவே மாட்டேன், இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். அருமையான பிள்ளைகளே, இயேசு பாதை காட்டினால் நாம் தைரியமாக போகலாமே. அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். அவர் சொல்லுகிற வழிகள் நமக்கு நன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மை தாங்குகிறபடியினாலே, அவருக்கு நம்முடைய கைகளை பிடித்திருக்கிறபடியினாலே தைரியம் கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த பாடலிலே பாடுகிறது போல, அவரையே நான் பின் செல்வேன், எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன் என்று சொல்லி இந்த பக்தன் பாடுகிறது போல, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன், அவர் சொல்லுகிற ஆலோசனையின் படி எல்லாம் நடப்பேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார். நாம் கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்வது நம்பிக்கையற்ற நிலையில் மட்டுமல்ல. அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் 25வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே எத்தனையோ முறை இதற்கு முன்பாக பெலிஸ்தேயர் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவர்கள் படையெடுத்து வந்தார்கள். பெலிஸ்தேயரை எத்தனையோ முறை தாவீது ஜெயித்திருக்கிறான். கொஞ்ச நாளுக்கு முன்பாக கூட அந்த பெலிஸ்தேயரை அவன் ஜெயித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். திரும்பவும் வந்தார்கள். இதற்கு முன்பாக நான் அவரை தோற்கடித்திருக்கிறேன், எனவே அவர்களை ஜெயிப்பது எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி அவன் நினைக்காதபடிக்கு அவன் தொடர்ந்து 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு போனான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் இப்பொழுது ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறார். அருமையான பிள்ளைகளே, நாம் ஒரே வேலையாக இருக்கலாம், நாம் செய்து அதையே திருப்பி செய்கிற வேலைதான் என்று சொல்லி இருந்தாலும் கூட நாம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்போமாக. ஹல்லேலூயா. இந்த தாவீதை பாருங்கள், அவன் ஏற்கனவே எத்தனையோ முறை பெலிஸ்தேயரை ஜெயித்திருக்கிறான். இதற்கு முன்பாக எத்தனையோ யுத்தங்களை செய்து பழக்கப்பட்டவன்.
இன்றைக்கு மீண்டுமாய் அந்த யுத்தம் வரும் பொழுது அவன் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தீனின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆலோசனைகளை பெரிதாய் மாற்ற வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனை உண்டாகும் வரைக்கும், அவர் ஆலோசனை சொல்லும் வரைக்கும் காத்திருப்போமாக. இந்த முறை தேவன் சொல்லுகிறார், நீ பெலிஸ்தியருக்கு நேரா போகாத. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள சுத்தி வந்துரு, சுத்தி பின்பக்கத்தில் வா. அப்பொழுது பின்பக்கத்தோடு வரும் பொழுதும் கூட அங்க போய் மறைஞ்சிரு. அங்கே முசுக்கிட்ட செடி இருக்குது, அங்கே அந்த பக்கத்தில், அங்கே போய் மறைச்சிக்கோ. அந்த செடி நுனியில் போகிற இரைச்சல் கேட்கும் பொழுது பாருங்க, செடி நுனியில் காற்றடிக்கிற சத்தம் ஒருத்தனுக்கு கேட்கணும்னா எவ்வளோ கவனமாக கேட்கணும்னு பாருங்களேன். நுனியில் போகிற சத்தம், மரம் முழுசும் அசைகிற சத்தம் இல்லை, அந்த நுனியில் போகிற சத்தம். அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஆமா ஆமா அண்ணா போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கத்தக்கதாக கவனமாய் பார்த்து அவர் போகிற நேரத்தில் நீ போ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி போகும் பொழுது நீ சீக்கிரமா எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தீனின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். தேவன் உனக்கு முன்னால போய் எல்லாத்தையும் செஞ்சு வைப்பார். நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கலாமா? எனக்கு இது எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியும்னு சொல்லிட்டு தைரியமாக போய் செய்கிற பழக்கத்தை எப்படியாவது மாற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்யணும். எதுனாலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். எல்லாம் கைகூடி வந்துச்சு, எல்லாம் வசதியாக இருக்கு, அப்போ இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். அப்பொழுதும் கர்த்தரிடத்தில் போய் கேட்போம். அவர் நமக்கு பேசுவார், நமக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி தருகிற தேவன். இதை கேட்டு பழக்கம் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கத்தக்கதான பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதை தாவீதை போல ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும்படிக்கு நாம் வாஞ்சிப்போமாக. அவர் நிச்சயமாக நமக்கு புது ஆலோசனை தருவார். எளிதாய் வெற்றி பெறும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதை நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய ஆலோசனை மேல் பிரியப்படுவோமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலோசனைகளிலே நாம் நிலை நிற்கும்படிக்காக ஒரு 3 கேள்விகளை கேட்டு பதிலை தேடுவது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 3 கேள்வி. கர்த்தருடைய ஆலோசனை இதுதான் என்று சொல்லி எப்படிங்க நமக்கு தெரியும்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுதான் மிகவும் கஷ்டமான கேள்வி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய யோசனை இது, இந்த ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை என்று சொல்லி அறிந்து கொள்வது எப்படி? ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நமக்கு எப்பொழுது கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கும்? எல்லா நேரத்திலும் கிடைக்குமா? எப்பொழுது கிடைக்கும்? கர்த்தருடைய ஆலோசனை என்று சொல்லி நாம் ஏமாந்து போகிற சூழ்நிலைகள் எப்பொழுது வரும்? பூமியிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக சாட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் இது சரியான காரியம் என்று சொல்லி நினைத்து போனார்கள், ஆனால் அது அவர்களுக்கு மோசமாய் முடிந்து விட்டது. செங்கடலுக்குள்ளாக இஸ்ரவேல் மக்கள் நடந்து போவதற்கு ஒரு பாதை இருந்தது. எகிப்தியரும் அதே போல செய்யலாம் என்று சொல்லி போக துணிந்து அவர்கள் அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. எனவே ஏமாற்றுதலுக்குள்ளாக போகிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய ஆலோசனையில் நிலை நிற்கும்படிக்கு கர்த்தருடைய ஆலோசனையை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த 3 கேள்விகளை நாம் கேட்டு அதற்கு பதிலை தேடுவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நாம் இதை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக நாம் சற்று கவனத்தோடு நாம் கேட்போமாக. கர்த்தருடைய ஆலோசனையை அறிந்து கொள்வது எப்படி? கர்த்தருடைய ஆலோசனை இது என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்ளலாம்? அருமையான பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
21வது வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில், என் மகனே அப்படின்னு சொல்லி ஞானம் கூப்பிடுகிறது. ஞானம், தேவ ஞானம், மெய்ஞானம், அது கூப்பிட்டு சொல்கிறது, என் மகனே, என் பிள்ளைகளே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள் என்று சொல்லி, நல் ஆலோசனைகளை காத்துக்கொள், மெய்யான ஞானத்தை நீ காத்துக்கொள், இது உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இதை விட்டுவிடாதே. கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் வைத்துக்கொள் என்று சொல்லி அங்கு ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு, அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது என்று சொல்லி 17வது வசனத்திலும் 24வது வசனம், அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் கூட வாசிக்கலாம். ஆனால் நாம் இப்பொழுது தியானிப்பதற்கு ஏற்றதாக 17, 24 வசனங்களை நாம் வாசிப்போமானால் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், அதன் வழிகள் இனிதான வழிகள். முதலாவதாக தேவன் நமக்கு வழிகாட்டுகிற வழிகள் இனிமையான வழிகள். அது மட்டுமில்ல, அதே வசனத்தில் வாசிக்கிற அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, தேவ ஞானத்தோடு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆலோசனை, அது சமாதானத்தில் கொண்டு போய் விடுகிற ஆலோசனைகள். எனவே எப்படி ஒரு ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லி அறிந்து கொள்வது? அது சமாதானத்திற்கு ஏற்றதாய் நம்மை நடத்தும். அது நம்முடைய வாழ்க்கை இனிமையாய் இருக்கும்படிக்காக நடத்தும். ஹல்லேலூயா. கலாட்டா பண்றதுக்கு நடத்தாதுங்க. இந்த தேவனுடைய ஆலோசனை நம்மை கலகம் உண்டாக்குகிறவர்களாக நம்மை நடத்துவதில்லை. ஹல்லேலூயா. அது இனிமையான வழிகள், அது பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வழிகள். அதன் பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இந்த பூமியில மாத்திரமல்ல, தேவனோடு நமக்கு ஒரு சமாதானமான சிந்தனையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலோசனை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனோட எனக்கு வெறுப்பு இருக்குமா? எனக்கு சமாதானம் இருக்குமா? ஹல்லேலூயா. தேவனோடு நமக்கு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனோடு நாம் சமாதானமாக இருக்கும்படிக்கான வழிகள், அது இனிமையான வழிகள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் கூட 24வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த யோசனைகள் கர்த்தருடைய யோசனை என்று சொல்லி நமக்கு ஒரு யோசனை இருக்குமானால் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம படுக்கும்போது பயம் இருக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை கேட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம படுக்க போகும்போது, ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்காது. ஹல்லேலூயா. அப்படி பயப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குமானால் அது தேவனுடைய ஆலோசனை அல்ல. ஹல்லேலூயா. நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். படுத்துக்கொண்டா எனக்கு ஐயோ தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு ஐயோ பயமா இருக்குது, அது என்னுடைய சிந்தனைகள் நிற்க மாட்டேங்குது. அது மனிதனுடைய யோசனைகள் அநேகமாக இருக்கும். அல்லேலூயா. அது மனிதனுடைய யோசனைகள். கர்த்தருடைய யோசனைகள் அது சமாதானம் நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு எளிதாய் புரிந்து கொள்ளலாம். அவருடைய வழிகள் சமாதானம் நிறைந்தது, அது இனிதான வழிகள், அது நாம் படுக்கும் பொழுது பயப்படாமல் படுக்கிற வழிகள். அல்லேலூயா. எதிர்காலத்தை பார்த்து நமக்கு பயமில்லாமல் இருக்கிற வழிகள். நாம் மனிதனுடைய யோசனைகளாக இருக்குமானால் அதிலே சிந்தனைகள் அநேகமாக இருக்கிறது. இப்படி இருக்குமா, இந்த மாதிரி செஞ்சா நம்முடைய வாழ்க்கை சரியா போயிருமா, அப்படி பண்ணனா வருமா, இப்படி பண்ணா வருமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி யோசிக்க, இவற்றை கேட்டுடலாமா, அங்கே போய் இதை செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி பல யோசனைகள் ஏராளமாய் பெருகுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லிடுற மனுஷனுடைய யோசனைகள் அது அநேகம், இருதயத்தின் சிந்தனைகள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சமாதானம்னா என்னென்றே தெரியாது. ஹல்லேலூயா. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
59வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். சமாதான வழியை அறியார்கள், இது கர்த்தருடைய வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. அவர்கள் நியாயத்தை பற்றி ஒரு நினைக்கிறது இல்லை. எனக்கு இப்படி தான் தோணுது, அதனால நான் அதை தான் செய்வேன். நியாயமா நியாயம் இல்லையா, இது சரியா சரியில்லையா, இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு இடமே இல்லை அவங்களுக்கு. அங்கே பார்க்கிற இப்படி நடக்கிறபடினாலே, அப்படி கர்த்தருடைய யோசனையை அறிந்து கொள்ளாதபடிக்கு நடக்கிறபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தேவன் நமக்கு வாழ்க்கையை செம்மையாக்கி கொடுத்திருந்தாரு. ஆனால் நம்முடைய சிந்தனைகளின் யோசனைகளினுடைய அநேகத்தினாலே அதை கோணலாக்கி கொண்டோம். ஹல்லேலூயா, கோணலாக்கி கொண்டோம். அது கோணலாகி போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். எனவே அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் என்று சொல்லி அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய யோசனையை அறிந்து கொள்வது எப்படி? ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமா நடக்கலையா என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்வது? ஹல்லேலூயா. நாம் இங்கே படிக்கிறது வாசிக்கிறது போல நம்முடைய பாதைகள் சமாதானத்திற்கு ஏதுவான பாதைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதை அது சமாதானம், அதன் பாதையெல்லாம் சமாதானம், அதன் வழிகள் இனிதான வழிகள் என்று சொல்லி நாம் இங்கே நிச்சயமாய் நாம் வாசித்துக் கொள்கிறது. அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் உதாரணமாக இயேசுவுக்கு பேதுரு ஒரு யோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 33வது வசனத்தில் பேதுரு இயேசுவுக்கு சொல்கிறார், நீ சிலுவையில் அறையப்படுவதற்கு போகக்கூடாது, இதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு அவன் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கே புத்தி சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன் சொன்ன அந்த புத்தியை கேட்டுவிட்டு இயேசு சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். மார்க் 8:33. இயேசு திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே யோசனைகள் நல்லது போல தோன்றினாலும் அந்த யோசனைகளிலே மனுஷருக்கு ஏற்ற யோசனை என்று சொல்லி ஒரு யோசனை இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷர்கள் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது, மனுஷருடைய பார்வைக்கு, அவருடைய கேள்விக்கு, கேட்பதற்கு, பேசிக்கொள்வதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு ஏற்ற யோசனை அது நிலை நிற்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற யோசனை அது நிலை நிற்கிற யோசனை. மனிதனுடைய யோசனை அது நிலை நிற்காது. ஹல்லேலூயா. எனவே தேவனுக்கு ஏற்ற யோசனை எது? ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது எது? ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி வெளிப்படுத்தி கொடுத்த பாதை எது? ஹல்லேலூயா. அதை சொல்லாதபடிக்கு மனுஷர்கள் சொல்லுகிற யோசனைகளை கேட்டு சாத்தானுடைய வலையிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவையே சாத்தான் கூட இயேசுவை ஏமாற்ற முடியலை. ஆனால் இங்கே பேதுரு அவன் இயேசுவுக்கு வேற ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்துடலான்னு சொல்லி பார்க்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பின்னாக போ சாத்தானே. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகளா? ஹல்லேலூயா. எப்படி யோசிக்கிறோம்? நம்முடைய வீட்டில் சிந்திக்கிற சிந்தனைகள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வசதியாக இருந்துடணும், நம்ம இந்த உலகத்தில் ஒரு கஷ்டமும் வந்துடாமல் இருந்துடணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு இல்லை அருமையான பிள்ளைகளே. தேவன் நம்மை வழி நடத்துகிற பாதை அது எப்படிப்பட்டது? அவருடைய யோசனையின்படி நின்றால் நம்முடைய வாழ்க்கை பின்னாலே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அது நிலை நிற்கும். அது செங்கடல் வழியாய் போக வேண்டிய ஒரு பாதையாக இருந்தாலும் அதற்கு பின்பாக நாம் நிச்சயமாய் கானான் தேசத்தில் போய் சேருவோம். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தது போல நாம் முறுமுறுத்து எகிப்து தேசத்தில் போய் நாம் சுகமாய் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி போனால் நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்காது.
அல்லேலூயா. எனவே நாம் நிலை நிற்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தேடிக்கொள்வோமாக. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல நாம் அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நூற்றுக்கு அதிபதி அங்கே பவுலை அங்கே ரோமாபுரிக்கு கூட்டிக் கொண்டு போகிற கைதியாய் கூட்டிக் கொண்டு போகிற அந்த நாட்களிலே, அன்றைக்கு அந்த யூரோக்ளிதோன் என்கிற பெருங்காற்று உண்டாகிற அந்த நாட்களுக்கு முன்பாக பவுல் ஒரு யோசனை சொல்லுகிறார். அந்த நூற்றுக்கு அதிபதிப்பா, இந்த கப்பலில் போக வேண்டாம், இந்த கப்பலில் போகாமல் நம்ம இங்கேயே இருந்துடலாம். ஏன்னா அங்கே உபவாச நாள் கழிந்து போனபடியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லது அந்த மழைக்காலம் ஆரம்பிக்க போகிறபடியினாலே உபவாச நாள் என்று சொல்லுவது அங்கே யூதர்களுடைய கேலண்டர் படி அது 7வது மாதம் வருகிறது. ஹல்லேலூயா. 7வது மாதம் 10வது நாளிலே அவர்கள் அந்த உபவாச நாள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நாள் உண்டு. அந்த நாள் கழிந்து போய்விட்டது. அப்படி கழிந்து போனபடினாலே இனிமேல் வருகிற நாட்கள் மழைக்காலமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே ஒரு யதார்த்தமான ஒரு யோசனையை அங்கே பவுல் சொல்லுகிறார். ஆனால் அவனை கைதியாக பிடித்து கொண்டு போகிற அந்த நூற்றுக்கு அதிபதி அங்கே அவன் மாலுமி சொல்லுவதை கேட்டு, இல்லை நம்ம மழைக்காலத்துக்கு அடுத்த ஊருக்கு போயிடலாம், மழைக்காலம்தான், அது உண்மைதான், ஆனால் கொஞ்சம் தூரம் தான், அடுத்த ஊருக்கு போனால் அங்கே நம்ம ஈஸியாக வாழ்ந்துக்கலாம் என்று சொல்லுகிறது. நம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்க வேண்டும். தேவ மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னார், தேவனுடைய மனுஷர்கள் என்ன சொன்னார்கள், அதை நாம் உணர்ந்து அதின்படி நான் செய்வது நமக்கு நிலைப்படுவதற்கு ஏதுவாகும். ஹல்லேலூயா. அங்கே அந்த மாலுமின் யோசனையை கேட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் அங்கே 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. 14 நாட்களாக அவர்கள் சூரியனையும் பார்க்கவில்லை, நட்சத்திரங்களையும் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. 14 நாட்களாக பெருமழையிலும் பெருங்காற்றிலும் அவர்கள் அடிபட்டார்கள். ஹல்லேலூயா. பயந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடிக்கு இருப்பதற்கு அங்கே தேவ மனுஷனுடைய யோசனையை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் யதார்த்தமான ஒரு யோசனை தான். ஹல்லேலூயா. இது பெரிய வெளிப்பாடு கூட இல்லை அதில். ஹல்லேலூயா. அது சாதாரணமான யோசனை. அது உபவாச நாள் கழிந்து போயிற்று, அல்லது ஐயோ மழைக்காலம் வருகிறது, இது 7வது மாதம் முடிந்து விட்டது, 7வது மாதம் முடிந்து விட்டால் மழைக்காலம் இந்த பகுதியில் நிச்சயமாய் வரும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அந்த யோசனையை தட்டி கழித்தபடினாலே, தேவ மனுஷனுடைய யோசனையை தட்டி கழித்தபடியினாலே அங்கே பெருங்காற்றுக்குள்ளாக சிக்கிக்கொள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலை வந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய யோசனையை எப்படி அறிந்து கொள்வது? அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய யோசனை அறிந்து கொள்வது அது சமாதானத்தின் வழிகள். அது மனுஷனுக்கு ஏற்ற யோசனை அல்ல, அது தேவனுக்கு ஏற்ற யோசனை. அது தேவ மனுஷனுடைய யோசனை. ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட யோசனைகளை அறிந்து கொள்வது நமக்கு நன்மையாயிருக்கும். நாம் இரண்டாவதாக, எப்பொழுதெல்லாம் நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கும் அல்லது நமக்கு வேண்டும், ஹல்லேலூயா, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு வேண்டும் அல்லது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த கேள்விகளுக்கு நாம் பதிலை தேடுவோமானால் ஒரு 3 பதிலாக நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தருடைய வழி நடத்துதல் வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனை வேண்டும். ஹல்லேலூயா. இது நமக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வழி ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறார். நாம் அநேக காரியங்களில் குறை உள்ளவர்கள், அநேக காரியங்களிலே நாம் சரியான காரியங்களை செய்வதற்கு நமக்கு தெரியாதவர்கள். எனவே கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களை சீர்படுத்துவது போல தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்தும்படிக்கு நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்ல பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு பொதுவாக சொல்லுவாங்க,
நம்முடைய பாவத்தை உணர்ந்த ஆண்டவரை நான் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சோம். அப்படி ஜெபிக்கிறவர்களாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க செய்கிற சின்ன தப்புக்கு கூட, சின்ன பாவம் அப்படின்னு சொல்கிற சின்ன தப்புக்கு கூட ஆண்டவர் உடனே ஒரு தண்டனை கொடுத்து அவங்கள திருத்துவாருங்க. ஹல்லேலூயா. உடனே திருத்துவார். உடனே நீ சரிப்பட என்று சொல்லுவார். உடனே நம்முடைய மனசில் ஒரு மனஸ்தாபத்தை உண்டாக்குவார். உடனே கேட்கும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. அநேகருக்கு அநேக பாவங்களை செய்து கொண்டே இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவனுடைய சத்தமே கேட்கறதில்ல. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதல்ல, நாம் தேவனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாக இருப்போமாக. அவருடைய சத்தத்தை கேட்டு பழகின ஆடுகளாய் நாம் இருப்பது நமக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கும். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், வாசலை காக்கிறவன் அந்த மேய்ப்பனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஒவ்வொரு நாளும் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கேட்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்தை பற்றி, நான் செய்கிற ஒரு காரியத்தை பற்றி எனக்கு ஒரு நாளும் உணர்வு வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்முடைய தகப்பன் நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு ஒரு நாளும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு அர்த்தமாயிருது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. தகப்பன் பக்கத்துல இருந்தா அந்த பிள்ளைங்க செய்கிற தப்பை சரிப்படுத்துவாரா, சரிப்படுத்த மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் சரிப்படுத்துவார் இல்லையா? ஒவ்வொரு நேரத்திலையும் சரிப்படுத்துவார் இல்லையா? அதுபோல தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு பழகின ஆடுகளாக நாம் மாறுவது நமக்கு நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே இரண்டாவதாக ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய சத்தம் ஆலோசனை நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம். நாம் தேவனை விட்டு விலகும் போது அவர் வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்திலே உங்கள் காதுகள் கேட்கும் என்றைக்கு வழி விலகும் பொழுது, வலதுபுறம் விலகினாலும் சரி இடதுபுறம் விலகினாலும் சரி. ஹல்லேலூயா. வழி இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுவார், நிச்சயமாய் சொல்லுவார். இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகினார்கள், அவர் அந்நிய தேவர்களை வணங்கி போனார்கள். அப்பொழுது அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார், அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். அவள் கேட்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னாலும், அவள் கேட்க காதுகளை அடைத்து கொண்டவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று சொல்லி விளங்கும்படிக்காக அவர் அனுப்பி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தேவனை விட்டு விலகும் பொழுது தேவனுடைய ஆலோசனை நிச்சயமாக கேட்கணும். நான் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலைங்க, ஆண்டவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, இப்படி பேசாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறனால காதுல கேட்கல. ஹல்லேலூயா. அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்து கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து கொள்ளாமலும் இருக்கும்படிக்காக என்று சொல்லி சொல்லப்பட்டது போல ஆகிவிடுகிறது. அவர் பேசதான் செய்கிறார், அவர் சொல்லதான் செய்கிறார். நாம் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடித்து கொண்டு அந்த சத்தத்தை கேட்கவே மாட்டேன்னு சொல்லி காதை மூடிக்கொள்கிறவர்களா இருக்கிறபடியினாலே தான் ஆலோசனை கிடைக்கல. மற்றபடி ஆலோசனை நிச்சயமாய் உண்டு. தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, இப்படியாய் நாம் அவருடைய வசனத்தை கேட்காதபடிக்கு விலகி போய் விடுகிறவர்களாய் ஒருவேளை இருப்போமானால், ஒரு நாள் கெட்ட குமாரனை போல உணர்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்கி அன்றைக்கு மீண்டும் அவர் தம்முடைய வார்த்தையை துணிக்க பண்ணுவார். அன்றைக்கு அவருடைய வார்த்தை நமக்கு இனிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை இனிமையாயிருக்கும். ஏனென்றால் இவ்வளவு நாளும் கேட்காத சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகள் திறந்து புத்தி உள்ள சிந்தனை உண்டாகிவிட்டது. இன்றைக்கு அவருடைய சத்தம் நமக்கு கேட்காதோ என்று சொல்லி ஏங்குகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அந்த ஏங்குகிற நாளிலே அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களிலே சொல்லுவது போல நாம் சொல்லத்தக்கதான நிலைமை வந்துவிடும். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிற பாருங்கள், நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 12, 13, 14. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே,
கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஹல்லேலூயா. அந்த மனம் திரும்புகிற நாளிலே அங்கே இப்படி சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும். இன்றைக்கு ஐயோ, எனக்கு ஒரு போதகன் வந்து எனக்கு சொல்ல மாட்டாரா? என் தேவன் என்னுடைய காதில் பேச மாட்டாரா? எனக்கு எந்த வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு உபதேசிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கத்தக்கதான ஒரு நிலைமை வரும். அன்றைக்கு திரும்ப தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கிடைக்கும். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்பது எவ்வளவு நன்மை. ஹல்லேலூயா. ஆலோசனை அசட்டை பண்ண வேண்டாம். அவர் சிக்ஷிக்கிற சிச்சனையை நாம் அலசட்டை பண்ண வேண்டாம். அப்படி அசட்டை பண்ணுவோமானால் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாய் வரும். அருமையான பிள்ளைகளே, அவர் கைவிட மாட்டார் என்பது எவ்வளவு உண்மை. அவர் நிச்சயமாய் ஒரு நாளிலே ஐயோ, நான் என் போதகரின் சொல்லை கேளாமல் நான் உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமல் போனேன் என்று சொல்லி புலம்பும்படிக்காக ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உண்டாக்கி நம்மை மீண்டும் சீர்படுத்துவார். அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் தாமே நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. நாம் மூன்றாவதாக, நம்மை ஏமாற்றுகிற ஆலோசனைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் ஏமாற்றுகிற ஆலோசனைகள் உண்டாகும்? ஏமாற்றுகிற ஆலோசனைகள் எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி கேட்போமானால், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தையை அவர்கள் இது எனக்கு வேண்டான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேகர் அவர்களுக்கு பெரியவர்கள் சொல்லுகிற அறிவுரைகள் வேண்டாம் என்று சொல்லி தள்ளி போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையும் கூட அவர்கள் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறாங்க. ஹல்லேலூயா. முதியவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை, பெரியவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தள்ளி போடுகிற காரியம் ஒரே ஒரு நாளில் தான் அதை செய்யலாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் உங்களை வழி நடத்துவார்களானால் அப்பொழுது மாத்திரம்தான் நீங்கள் பெரியவருடைய வார்த்தைகளை தள்ளி போடலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஆண்டவருடைய ஆலோசனைகளில் ஆண்டவர் நம்மை ஏமாற்றுகிற வழியிலே நாம் போய்விடாமல் இருக்கும்படிக்காக நாம் தேவனுடைய வார்த்தைகளை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை கேட்கலாம், தேவன் நல்லது தானே சொல்லிக் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆனா இங்க சொல்லி வாசிக்கிறோமே, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. ஹல்லேலூயா. அதனால உங்க மனசுபடி போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டார். ஆண்டவர் தள்ளி விட்டார்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் பிடிச்சு பார்த்தாரு, சொல்லி பார்த்தாரு, கேட்க மாட்டேன்னு சொல்லி போனாங்க. அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லி விட்டுட்டார். ஹல்லேலூயா. கேடான சிந்தைக்கு அவரே ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவர் தகாதவைகளை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். தகாத காரியங்கள் மனதில்லாதிருந்தபடியினால் தேவனை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதில் ஒரு மனசு இல்லை. மனசுல அப்படிப்பட்ட ஆசையே இல்லை. அதை எப்ப விட்டுட்டு போலாம். இன்னைக்கு கூட அநேக பிள்ளைகளுக்கு அப்படிதான் இருக்குது. அவங்க பெற்றோர் சொல்றத எப்படா விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், நம்ம இஷ்டத்துக்கு எப்போ போகலாம், அப்படி பிரிச்சுக்கிட்டு எப்போ ஓடலாம்,
அப்படின்னு சொல்லி இருக்குமானால் ஆண்டவர், தருமையான பிள்ளைகளே, கவனமாக இருந்து கொள்வோமாக. தேவனே அப்படி ஒப்பு கொடுத்து விடுவார் ஒரு நாள். நாம் அப்புறம் கெட்ட குமாரனை போல மனம் திரும்புகிற நாளில் தான் ஆண்டவருடைய ஆலோசனையை, சரியான ஆலோசனையை கேட்க முடியும். எனவே ஆண்டவர் ஏமாற்றுகிற ஒரு ஆலோசனைகளுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் உதாரணமாக ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரே ஒரு உதாரணத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் அங்கே பீலேயாம் என்கிறவனுக்கு தேவன் ஆலோசனை சொன்னார். பீலேயாமை தேடி வந்தார்கள். பாலாக் என்கிற மோவாபின் ராஜா அவனை, பீலேயாம் என்கிற அந்த குறி சொல்கிறவனை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வரும்படிக்காக ஆட்களை அனுப்பினான். அப்பொழுது அந்த பீலேயாம் தேவனிடத்தில் விசாரித்தான். இந்த காரியத்தில் அவன் குறி சொல்கிறவன் தான், ஆனால் கர்த்தரை அறிந்தவன். அருமையான பிள்ளைகளே, நான் கர்த்தரை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறனால நமக்கு ஏமாற்றம் வராது அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. ஏமாற்றம் வரத்தக்கதான ஒரு சூழ்நிலையை தான் இங்கே பார்க்கிறோம். கவனமாக கேட்போமாக. அங்கே பார்க்கிறோம் பாருங்கள். நீ அவர்கள் அங்கே இப்போ என்னாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களை நீ சபிக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பீலேயாம் என்ன செய்தான்? அவன் அவர்களை முதல் தடவை வந்த பொழுது அவர்களை அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. அவங்க கூட போல. 2வது தடவை அவர்கள் வந்தார்கள். இன்னும் அதிகமான மக்கள் வந்து அவனை கூப்பிட்டார்கள். அவர்கள் கூப்பிட்ட பொழுது அவன் மீண்டும் கர்த்தரிடத்தில் போய் அவன் விசாரிக்க போகிறான். ஹல்லேலூயா. அப்படி விசாரிக்கும் பொழுது அங்கே 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், இரவிலே தேவன் பீலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொன்னார், அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீ போக வேண்டாம்னு சொல்லி சொன்னார். இப்போ திரும்ப போய் கேட்கும் பொழுது அவர் போ அப்படின்னு சொல்லி சொல்றார். அருமையான பிள்ளைகளை, நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டவர் வந்து பீலேயாமை ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏமாற்றுகிறார். இப்போ போ அப்படிங்கிறார். அவருக்கு கோபம். தொடர்ந்து வாசிக்கிற, அவன் புறப்பட்டு போனபடினாலே தேவ கோபம் உண்டானது என்று சொல்லி தொடர்ந்து வசனங்களில வாசிக்கிறோம். நம்ம ஒருவேளை சொல்லலாம், கர்த்தர் தானே போ சொன்னாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் தானே போ சொன்னாரு. கர்த்தர் தானே போ சொன்னார். அருமையான பிள்ளைகளை, கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டதற்கு பின்பாக நீங்கள் உங்கள் சுய சித்தத்திற்காக அவரிடத்திலே நீங்கள் பேசுவீர்களானால், ஹல்லேலூயா, அது ஏமாற்றத்திற்குள்ளாய் போய் கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி தங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே நீர் என்ன சொல்லும், ஆண்டவரே நான் கேட்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக, ஆண்டவரே நான் சொல்லுகிறேன் நீர் கேளும் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஏமாற்றம் உண்டாகி அந்த பீலேயாம் அங்கே தவறான பாதையில் போய்விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு எதிர்த்து நின்றார். அவனுடைய போகிற பாதையிலே அவர் உருவின பட்டயத்தோடு நின்றார். ஹல்லேலூயா. அங்கே பீலேயாம் கொஞ்ச நாளுக்குள்ளாக அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் போனவனாக அங்கே அவனுடைய மரணம் கஷ்டமான ஒரு மரணமாய் போய்விட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்பதற்கு விருப்பமில்லாதபடிக்கு நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் போராடுவோமானால் ஏமாற்றுகிற ஆலோசனைகள் உண்டாகி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இப்படிப்பட்ட ஏமாற்றுகிற சிந்தனைகளுக்குள்ளாக நாம் போகாதபடிக்கு இருக்கும்படிக்காய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைகளே நிலை நிற்கும். எனவே கர்த்தருடைய ஆலோசனைகளிலே நிலை நிற்கும்படிக்காக இந்த வருகிற வருடத்தில், ஆண்டவரே நான் உம்முடைய ஆலோசனைகளின்படி நடக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகள் நிலை நிற்கும். அவர் நம்மை போதிப்பார், நமக்கு வழிகாட்டுவார், அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். நாம் அவரிடத்தில் போய் விசாரிக்கும் பொழுது நாம் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இப்படி சொல்லி தருகிற கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்காதபடிக்கு நாம் போகிறவர்களாக ஒருவரும் இருக்க வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு நமக்கு பிடிக்காமல் இருக்குமானால் நாம் ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலை, ஏமாற்றம் அடைகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஆலோசனைகளை இந்த நாளிலே எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தருடைய ஆலோசனைகளை எப்படி அறிந்து கொள்வது? அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனைகளை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அது தேவனுடைய ஆலோசனைகள் சமாதானத்திற்குரிய ஆலோசனைகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோமாக. சண்டை சச்சரவுக்கு போகிற ஆலோசனைகள் தேவனுடைய ஆலோசனைகள் அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். அந்த தேவனுடைய ஆலோசனைகளை கேட்போமாக. தேவ மனுஷர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோமாக. அது கசப்பாயிருக்கிறது போல இருந்தாலும் அது நிலை நிற்கும், அது நிலை நிற்கும், அது நமக்கு நன்மையாக முடியும். ஹல்லேலூயா. முதலிலே அது கசப்பு போல இருக்கலாம், ஆனால் அந்த ஆலோசனை நிற்கும். எனவே வருகிற வருடத்தில் ஆண்டவரே, நான் உம்முடைய யோசனையின்படி தான் நடப்பேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக நாம் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக நாம் கற்றுக்கொண்டது போல, நான் கர்த்தருடைய ஆலோசனைகள் எப்பொழுது கிடைக்கும்? நாம் அவருடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்களாயிருப்போமானால், அதில் பழகினவர்களாயிருப்போமானால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு கேட்கும். ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறவர்களாக இருப்போமானால், அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போமானால், அட்லீஸ்ட் அந்த காரியத்தில் சொன்ன நேரத்திற்காகவும் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போமானால், ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆலோசனை தருவார். நாம் வலது பக்கம் திரும்பும் பொழுதும் இடது பக்கம் திரும்பும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு வழி இதுதான் என்று சொல்லி நேரான வழியை காட்டி தருவார். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நாம் தள்ளி போகிறவர்களாக இருப்போமானால், மனம் திரும்புகிற நாளிலே ஆண்டவர் நிச்சயமாய் மீண்டும் நம்மோடு கூட பேசுவார். நாம் ஏமாந்து போகாதபடிக்கு நம்முடைய வாஞ்சைகளை நாம் கர்த்தருக்குள்ளாய் அடக்குவோமாக. நம்முடைய விருப்பங்களை கர்த்தருடைய ஆலோசனைக்குள்ளாக அடக்கி விடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை தான் எனக்கு விருப்பம் என்று சொல்லி நம்முடைய வாஞ்சைகளை எல்லாம் கர்த்தருக்குள்ளாய் அடக்கி விடுவோமாக. அது நமக்கு நன்மையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நிலைப்படும். நாம் நிலை நிற்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி பகுதிகளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் ஒருவேளை நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடவாதவர்களாக இருப்போமானால், ஆண்டவரே, நாங்கள் நிலைப்படும்படிக்கு உம்முடைய ஆலோசனையை கர்த்தாவை கேட்டு நடக்கும்படிக்கு கிருபை செய்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வருகிற வருடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் நடத்துகிற பாதையாக இருக்கட்டும். அப்பா, எங்களுக்கு நம்பிக்கையற்ற இந்த நாளாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் உண்டாவதாக, ஆலோசனைகள் உண்டாவதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலே. ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய ஆலோசனையை கேட்டு நடப்போம் என்று சொல்லி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கத்தக்கதான கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளும் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, முதியவர்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, தேவ மனுஷர்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே அப்பா, ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கர்த்தருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, மெய் ஞானத்தையும் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிற நல்ல ஆலோசனைகளையும் ஆண்டவரை அடையும்படிக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. வருகிற வருடம் முழுவதும் உம்முடைய ஆலோசனைகளை தந்து எங்களை வழி நடத்துங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருக்கு நன்மை செய்யும். நீரே கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரை, வருகிற நாளில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, எங்களோடு கூட இருந்து எங்களை கர்த்தாவே ஒரு நாள் கைவிடாதபடிக்கு நடத்தி புதிய வருடத்தை ஆசீர்வதித்து தாங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தில் வருகிற 31ஆம் தேதி மாலையில் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ராத்திரி
10 மணியிலிருந்து நாம் பழைய வருட ஆராதனை புதிய வருட ஆராதனை நடத்துவதற்காக நாம் வாஞ்சிக்கிறோம். கர்த்ததாமே அதையெல்லாம் நமக்கு நடத்தும்படிக்கான கிருபைகளை தரும்படிக்காக ஜெபியுங்கள், அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்ததாமே பழைய வருடங்களுக்கு கர்த்தருக்கு இந்த நாளிலே இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லுவோம். புதிய வருடத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கும்படிக்காக அந்த ஜெபத்திற்கு எல்லாரும் வந்து பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்ததாமே கிருபை பாராட்டுவாராக. ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.